சூரிய வெளிச்சத்துல குளிச்சா பெண் குழந்தை பிறக்குமா? இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு குழந்தைங்களை ரொம்ப பிடிக்கும்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. சூரிய ஒளியில அப்படி என்னதான் இருக்கு? இத பத்தி விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, சூரிய ஒளி 50 டிகிரிக்கும் அதிகமா உடம்புல பட்டா பெண் குழந்தைகள் பிறக்கிறதாகவும் 50 டிகிரிக்கு குறைவா இருந்தா ஆண் குழந்தைகள் பிறக்கிறதாகவும் சொல்றாங்க. என்னைய கேனத்தனமா பேசிக்கிட்டு உண்மை இல்லாம பொய்யா சொல்றாங்க. கேக்குறதுக்கு கட்டுக்கதை மாதிரி இருந்தாலும் இதுதான் உண்மை. உங்களுக்கு பெண் குழந்தை வேணும்னா முட்டைய வெளிய எடுத்து 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 அது எப்படி முட்டையை எடுக்க முடியும்? எடுக்கலாங்க, எடுக்கணும் நினைச்சா எடுக்கலாம், எடுங்க. சேரும் சகதியுமா இருக்கிற இடத்துல புதைச்சிட்டா முட்டையோட வெப்பநிலை ஆட்டோமேட்டிக்கா 50 டிகிரிக்கும் மேல போயிரும். அப்படி போயிட்டா 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 அது இல்லப்பா, முட்டையில இருந்து பெண் குழந்தை வெளியே வரும். இன்னொரு முட்டைய வெளியே எடுத்து அதை வெப்பமே இல்லாத இடத்துல வச்சுட்டா அந்த முட்டையில இருந்து ஆண் குழந்தைகள் மட்டும் வெளியே வருமா? ஏன் திமுங்களா? எப்படி? நான் ஏற்கனவே குழம்பி போன குட்டையா இருக்கேன், நீ அதுல குச்சியை விட்டு ஆட்டாதப்பா. இதோட பேரு மிசிசிப்பி ஆணை. ஆன மேல அம்பாரி, ஆன மேல அம்பாரி. சரி, இவரான டங்கு ஸ்லிப் ஆயிருச்சு. ஆணை இல்ல ஆமை. இந்த ஆமைகள் விடுற அது இல்லப்பா, முட்டைய அதிக வெப்பமான இடத்துல விட்டுச்சுன்னா அந்த முட்டையில இருந்து வெளியே வர்றது பெண் ஆமை குழந்தையா இருக்கும். அதுவே வெப்பம் இல்லாத இடத்துல முட்டைய விட்டுச்சுன்னா அந்த முட்டையில இருந்து வெளியே வர்ற குழந்தை ஆண் ஆமை குழந்தையா இருக்கும். நீங்க இப்போ முட்டையை எங்க வைக்கலாம்னு நல்லா யோசிச்சுக்கோங்க. யோசிங்க யோசிங்க. இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லா மக்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிருங்க.